வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மைசூர் சுற்றி பார்க்கலாம். இது பார்ட் 2 செகண்ட் இது, ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம அரண்மனைக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரே கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக வாக் பண்ணிட்டு இருந்தோம். லைட்டிங்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்தது. இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் மன்னர் ஆட்சி செஞ்ச அந்த இது கத்தி எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியாக அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருக்கும் உள்ளார. கீழே அந்த அவங்களோட மதரு அந்த நேம்லாம் இருக்கும். நீங்கள் மைசூர் போயிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருக்கும் உள்ளார, பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். லைட் செட்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், சாரி கட்டின ஒரு லேடி, எனக்கு தெரியல அவங்க யாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, பாருங்கள் சிங்கம், அரண்மனைக்குள்ளே உள்ள சிங்கம், அந்த முத்தம் மாதிரி ஒரு இடம், போர் நடந்தது எல்லாமே இங்கே இருக்கும். ராஜா காலத்து சேரு, முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று ஒன்றா வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் க்யூவில் நின்று அப்படியே மெதுவாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. இது பாருங்கள், முத்தம் மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இங்கே போர் நடக்கும் போல், அது மாதிரி. இது ராஜா உட்காந்துருக்குது ஃபோட்டோவை பாருங்கள். அது பக்கத்துல எல்லாம் நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஃப்ளோரா? ஓகே ஓகே ஓகே, பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட். இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கீழே ஒரு ஃப்ளோரில் அங்கேயும் இது மாதிரி ஃபோட்டோஸு, ராஜா காலத்து யானை, குதிரை, இந்த மாதிரி படமாக ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரணும். அரண்மனையை வெளில நின்று பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளார பார்க்கறத விட எனக்கு வெளில இருந்து அந்த அழகை பார்க்க தான் ரொம்ப. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பில்டிங்லாம். அதனால் எல்லோரும் மைசூர் வந்தீங்கன்னா சுற்றி பாருங்கள். லிஃப்டெல்லாம் அந்த காலத்தில் உள்ள லிஃப்ட்டை பாருங்கள், ஓல்டு ஃபேஷனில் இருக்கோம்லாம். இது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள். நிறைய பேர் இது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. கிளாஸ் நிறையா வச்சுருந்தாங்க, அதை பார்த்து எடுத்துக்கிட்டோம். இது சாமுண்டேஸ்வரி கோயிலுக்குள்ளே நாங்கள் போகிறோம். பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ், தலைவலியே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். 100 ரூபாய்க்கு உடனே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தந்துடுறாங்க. இது சர்ச்சு. ஒரு 5-6 இடம் சுற்றி காமிச்சாங்க. நாங்கள் பஸ்ஸில் போயிருந்தோம். 5-6 இடம் சுற்றி காமிச்சாங்க. மித்ததெல்லாம் பஸ்லேயே அப்படியே நமக்கு சொல்லிட்டாங்க. இது போர் நடந்த இடம், திப்பு சுல்தான் அந்த இதெல்லாம் காமிச்சாங்க. அப்படியே வந்தோம். அங்கே கோயிலில் இப்போ நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் கோவிலுக்கு வந்திருக்கோம். 2 சைடு நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. இந்த சிலை 50 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிட்டேன் எங்களுக்கு. அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்க போனோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளைமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், பாம்பு சிலை உள்ளுக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஃப்ளவர் இருக்கிற இடமா பார்த்து எடுத்துக்கிட்டோம். இது என் சின்ன பொண்ணு ஓடி வரா பாருங்க. அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. நாங்கள் நிறையா ரீல்ஸ்லாம் எடுத்துச்சுங்க பசங்கள்லாம். என் பொண்ணு வேற டான்ஸ் வேறு ஒரு இதில் ஆடி பார்த்துருப்பீங்க. பெரிய ஸ்டெப் போட்டுட்ருக்குது பெரிய பொண்ணு. டான்ஸ் ஆடி காட்டடின்னு. சரி, நாங்கள் அவ்வளோ ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வாட்டர் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பாய்.